ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு டைரிஸ் ஆஃப் டிக்சன். ஸோ இந்த டைரிஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா என் லைஃப்பில் எனக்கு செய்கிறத சொல்கிறதுக்கும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறத சொல்கிறதுக்கும் எனக்கு சின்ன சின்ன வீடியோஸோ இல்லை நான் போகிற மீட்டிங்ஸோ எனக்கு சுத்தமாக பத்தாது. ஸோ அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதையும் என் லைஃப்பில் செய்கிறதையும் உங்கள் கூட அடிக்கடி என் டைரிஸில் என்னென்ன நான் பேஜஸில் எழுதுகிறனோ அந்த பேஜஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த டைரிஸ் ஆஃப் டிக்சன். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோ நான் எடுக்கிறது July 8, 2024. ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி July 8, 2022 எங்கள் சர்ச்சில் இருந்து பசங்க எல்லாருமே குற்றாலத்துக்கு ஒரு யூத் கேம்ப் போகிறதுக்காக பஸ் ஏறுறோம். அண்ட் ஐ ஹாவ் நோ ஐடியா நான் அந்த பஸ்ஸில் எப்படி ஏறுறேனோ அப்படி திரும்ப வர போகிறதில்ல, நான் எப்படி போகிறேனோ குற்றாலத்துலேருந்து நான் அப்படி திரும்ப வர போகிறதில்ல அப்படின்னு ஐ ஹேட் நோ ஐடியா. பட் ஜீசஸ் என் லைஃப்பை அங்கே தான் மாற்றினார். அந்த குற்றாலம் கேம்பில் ஐ என்கவுண்டர்ட் த லவ் ஆஃப் ஜீசஸ். அந்த நாள் வரைக்கும் என் லைஃப்பில் நான் புரிஞ்சிக்காத ஜீசஸை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஜீசஸை அந்த குற்றாலம் கேம்பில் அவர் பண்ண வச்சார். அண்ட் அ மேஜர் பர்சன் காட் யூஸ் திஸ் எவாஞ்சலிஸ்ட் சாம் பிரசாத் அண்ணா. ஸோ அண்ணாவோட டெஸ்டிமோனி ஆகட்டும், அண்ணாவோட மெசேஜ் ஆகட்டும், அண்ட் அந்த ப்ரேயர் டைம் ஆகட்டும், எல்லாமே இட்ஸ் பியூர்லி பிளான்ட் பை ஜீசஸ் டு சேவ் மீ தட் டே. ஸோ அன்னைக்கு என்னை ஆண்டவர் ரட்சித்தார், என்னை கம்ப்ளீட்டாக மாற்றி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் டிக்சன்னா இதுதான் அப்படின்னு எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துச்சு. டிக்சன் அப்படின்னா நீ போய் இந்த உலகத்தையே ஜெயிச்சுட்டு வந்துடுவ அப்படின்னு இந்த உலகம் எனக்கு பகலில் சொல்லி கொடுத்துச்சு. அண்ட் நைட் டைம்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீ எவ்வளோ கேவலமான ஆள் தெரியுமா, நீ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க தெரியுமா, யூ டோன்ட் டிசர்வ் டு லிவ் இன் த வேர்ல்டு, போய் செத்துரு அப்படின்னு என் நைட் டைம் சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இது ரெண்டத்தோட ப்ரெஷரையும் எப்படியோ ஹேண்டில் பண்ணிட்டு அந்த ஒரு டபுள் லைஃப், மீனிங்லெஸ் லைஃப், ஒரு நத்திங் லைஃப்பில் இருந்து அந்த July 8 நான் இங்கேருந்து எடுத்த ட்ரிப், July 9 நடந்த கேம்ப், அண்ட் July 10 அன்னைக்கு ஏசப்பா அந்த டெம்ப்டேஷனை ரெசிஸ்ட் பண்ண எனக்கு கொடுத்த ஸ்ட்ரென்த். அங்கேருந்து 2022 இப்போ 2024 நிற்கிறேன். ஜீசஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட் மை லைஃப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இதே மாதிரி இந்த ஜூன் டைம் 2023 I was feeling a bit weak, struggling with my மென்டலாக பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. அப்போது திருப்பி ஆல்வின் தாமஸ் ஐயா மூலமாக லைக் he prophesied on how my life is going to be, and அங்கே ஒரு என்கவுண்டர் வித் காட், தட் இஸ் திருப்பி ஒரு ரீசார்ஜ் அந்த இடத்துல பண்ணி விட்டு எழுந்துரு அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டார். அண்ட் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் சண்டே அதே சாம் பிரசாத் அண்ணாவோட ஒரு கூகுள் மீட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு மெசேஜ் அதே அண்ணா மூலமாக ஏசப்பா கேட்க வச்சார். அண்ட் அகெயின் காட் ரீசார்ஜ் மீ, அண்ட் அங்கேருந்து ஐ எம் ரன்னிங். ஸோ காட் வாஸ் லைக், ஜீசஸ் வாஸ் லைக், என்ன கொஞ்சம் டவுன் ஆகிறியா, ஐ வில் சென்ட் மை அதர் சன்ஸ் டு ரிவைவ் திஸ் சன், டு ரீசார்ஜ் திஸ் சன் அப்படின்னு ஹீ கீப்ஸ் ஆன் ஆக்டிங் வித் பீப்புள் அரவுண்ட் அஸ், அண்ட் தட்ஸ் வெரி வெரி பிளிஸ்ஃபுல். அது இந்த வாரம் காட் பயங்கரமாக ஃபீல் பண்ண வச்சார். உங்கள் லைஃப்லையும் அதை பண்ணுவார். வென் யூ ஆர் வீக், ஜஸ்ட் கால் டு ஹிம். உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண அவரே, யார் மூலமாக வேணாலும் வருவார், அவரே கூட வருவார். அதை தாண்டி ஒர்க் பிளேஸ் அண்ட் ஒர்க் விஷயத்தில் பார்த்தோன்னா இந்த வாரம் வாஸ் ரியலி வெரி நைஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, செம்மையாக நடத்திட்டு போனார். தெர் இஸ் நத்திங் டு கம்ப்ளைன் அபவுட் இட். அவ்வளோ பக்காவாக ஆண்டவர் நடத்திட்டு போனார். அண்ட் இந்த வாரம் ஃபுல்லாக பைபிள் ரீடிங்கில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒரு விஷயந்தான், பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாரு. இதை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தார். ஓகே, பொறுமையாக இருக்க போகிறோம், பொறுமையாக இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சி போனோம்னா இல்லை, பொறுமையை இழக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வந்துச்சு. அதில் எப்படி பொறுமையாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ ஒரு மண்டே டியூஸ்டே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, அவர் பிளானே பொறுமையை இழக்கிற சிச்சுவேஷனை கொண்டு வந்து அங்கே பொறுமையாக இருக்க வைக்கிறதான்னு புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் காட் டெவலப்ட அந்த பொறுமையை ரொம்ப சூப்பராக உள்ள டெவலப் பண்ணார். யா, ஐ எம் ஃபீலிங் அ பிட் குட் தென் பிஃபோர். இப்போ கொஞ்சம் பொறுமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வீக்கோட த பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பைபிள் ரீடிங் தான். ஏன்னா நான் இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு சாப்டரை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா Genesis 29 and 30 இந்த 12 tribes ஆஃப் இஸ்ரேல்
அவங்க வந்து அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பயங்கரமாக மெடிடேட் பண்ணணும், அதுக்கு ரொம்ப டைம் ஒதுக்கி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் அதை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 29th and 30th சாப்டரை படிக்காமல் நான் அதை தள்ளி போட்டு வேறு படிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படியே பண்ணிட்டுருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி சண்டே, நேற்று சண்டே, இன்றைக்கி நைட் வீடியோ எடுக்கிறேன். நேற்று சண்டே, இன்றைக்கி இதை படித்தே தீர்றோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் உட்காந்து 29th சாப்டரில் 14 வசனம் தான் வாசித்தேன். அங்கேயே வேறு ஒன்று சூப்பராக கற்றுக் கொடுத்தாரு, பயங்கரமாக கற்றுக் கொடுத்தாரு. அண்ட் ஐ வாஸ் லைக், நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளை வச்சு அவர் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது நம்ம நினைக்கிறதுக்கு எத்தனையோ மடங்கு மேலானது. அண்ட் நம்ம பண்ண நினைக்கிறதுக்கு எத்தனையோ மடங்கு ஈஸியானது. ஸோ அதை பயங்கரமாக ரிவீல் பண்ணார். தட் வாஸ் லைக் த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த வீக். ஏசப்பா நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் அவருடைய அன்பு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய டெஸ்டிமோனிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம சாட்டர்டே டெஸ்டிமோனியல் மீட் நடத்துகிறோம். அதில் அதை நீங்கள் சொல்லலாம். எய்தர் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட்டாக கூட அனுப்பலாம், இல்லை நீங்களே கூட சொல்லலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கிறது நாளைக்கு உங்கள் டெஸ்டிமோனியாக மாறும். த டிஃப்ரென்ஸ் இஸ் மேட் பை ஜீசஸ். ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆல்.